ஒரு வழியா எலெக்ஷன் வந்து எண்டுக்கு வந்துருச்சு. மீனா வந்து வின் பண்ணிடுறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. முத்து தான் வந்து முன்னாடியே தெரியும் மீனா, நீ வந்து எப்படியும் ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். நம்ம நினைச்சதுதான் நடந்திருக்கு. எப்போதுமே வந்து நல்லது தானே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து போலீஸ் வந்து வராங்க. எல்லாருமே வந்து சரி சிந்தாமணி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, ஆனா அதுதான் கிடையாது. முத்துவை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. எல்லாத்துக்குமே ஒரு பயங்கர ஷாக். என்ன நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து மீனா வந்து இங்க நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இது வந்து பண்ணுவேன், அது வந்து பண்ணுவேன், பூவெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகாத மாதிரி ரீயூஸ்க்கு என்ன பண்ணலாம், அதெல்லாம் வந்து நம்ம எல்லாமே சேர்ந்தே வந்து பிளான் பண்ணுவோம். அது மாதிரி சின்ன தொழிலாளர்கள் எம்ஐ ஸ்கீம்லாம் வந்து எல்லாமே வந்து கொண்டு வர மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய வாக்குறுதி வந்து கொடுக்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஒரு சிந்தாமணி ஆட்கள் வந்து சிரிக்கிறாங்க. என்னம்மா சின்ன பிள்ளை தானமா பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பண்ண முடியும், நீ வந்து நிக்கிறது சாதாரண பூக்கடை சங்க தேர்தல் தான், இது வந்து நீ எப்படி அரசிட்ட போய் இதெல்லாம் பண்ணுவ, நீ என்ன எம்எல்ஏ வாங்க போற இல்ல ஏரியா எதுவும் கவுன்சிலர் ஆக போறியா, அதெல்லாம் கிடையாதுமா, இதெல்லாம் பண்ண முடியாது, இதனால வந்து என்ன செய்ய முடியும்னு கூட தெரியாம இது மாதிரி பண்ணிருச்சிக்கே அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே நீ பேத்தா வந்துட்டு அதெல்லாம் நாங்க சர்ச் பண்ணி அதெல்லாம் பார்த்துதான் சார் சொல்றோம், இதெல்லாம் வந்து பண்ண முடியும், இத்தனை வருஷமா அவங்க சிந்தாமணி பண்ணாம இருந்திருக்காங்க, இப்ப வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க பண்றேன்னு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது உடனே வந்துட்டு அப்படியாமா, அப்ப இதெல்லாம் வந்து பண்ணலாமா, அப்ப நாங்களாம் வந்து இதெல்லாம் ஒரு தொழிலாவே ஆரம்பிக்கலாமா, சிறு தொழில் இது மாதிரி குடிசை தொழிலாம் இருக்கு, அது மாதிரி நாங்க செய்யலாமா அப்படின்றாங்க. கண்டிப்பா செய்யலாங்க, இதெல்லாம் வந்து எல்லாருமே பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சமா ஒரு மாடி தோட்டம் மாதிரி இது மாதிரி கிரியேட் பண்ணி கூட நம்ம வந்து பூலாம் வந்து நம்மளே உற்பத்தி கூட பண்ணலாம், இது மாதிரி நிறைய இது இருக்கு, இதெல்லாம் வந்து மானியம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை வச்சு ஒருவேளை வந்து லோனோ இது மாதிரி கூட சீக்கிரம் நம்ம வாங்கி நல்லா பெரிய லெவல்லே பண்ணலாம், அதுக்கெல்லாம் வந்து நம்ம பேசணும், அரசாங்கத்திட்ட பேசணும் அப்படின்னா இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, இதெல்லாம் வந்து இந்த தலைவர் தான் வந்து செய்யணும், அவங்க வந்து செய்யாம விட்டுட்டாங்க, அதை வந்து மீனா செய்ய போறாங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியாமா, உண்மையாவாமா இருக்கு சொல்றீங்க அப்படின்னா மீனா வந்துட்டு ஆமாண்ணா அதெல்லாம் பண்ணலாம், இத்தனை வருஷமா வந்து நம்ம பண்ணாம நம்ம ஏமாந்து இருந்துட்டோம், இனிமே நாச்சும் நல்லதா பண்ணுவோம், நான் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி வந்து வாக்கு கொடுக்குறாங்க. சரிம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டா வந்து எலெக்ஷனை வந்து காமிக்கிறாங்க. எலெக்ஷன் வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து சிந்தாமணிக்கே ஓட் பண்ற மாதிரியே வந்து காமிக்கிறாங்க. 70% என்னதுக்கு அப்புறமே வந்து சிந்தாமணி தான் லீட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சிந்தாமணி வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல வந்து நான் தான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. உடனே மீனா வந்துட்டு ஒரு மாதிரி டல் ஆயிடுறாங்க. என்னங்க இப்படி ஆகி போச்சு, இப்போ முக்காவாசிக்கு வாக்கு எண்ணியாச்சு, இன்னமே அவங்கதான் லீடிங்ல இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குங்க, வாங்க வீட்டுக்கு போலாம், என்னாலும் காசு தான் ஜெயிக்குது இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. முத்து வந்துட்டு என்ன மீனா அப்படி நீனே தளர்ந்து போய் பேசுற, நீ வந்து ஜெயிப்ப, இன்னும் 25% வாக்கு இருக்குல்ல, கொஞ்சம் வாக்குல தானே முன்னாடி இருக்காங்க, பாத்துக்கலாம், நில்லு, 100% வாக்கு எண்ணட்டும், எண்ணத்துக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்றாங்க. அதே மாதிரி சரின்ட்டு வந்து இங்க வந்து வாக்கு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்து சீதா வீட்டுல வந்து காமிக்கிறாங்க. சீதா வந்து ரொம்ப கொடுமை பண்றான் அருண்னா. சீதா வந்து இல்லங்க, ஒரு மாதிரி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க, அதனால வந்து நம்ம டாக்டரை போய் பார்ப்போம், டாக்டர் சும்மா கன்சல்ட் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்களா, அதை மட்டும் கேட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து ரொம்ப பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறான். என்ன பைத்தியம்னு சொல்றியா, அப்ப என்ன பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு அடிக்கிறான். சீதா வந்து ஒரு மாதிரி மயங்கியே போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து எழுப்பி பாக்குறான். ஆனா சீதா கண் முழிக்கவே இல்லை. தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பிட்டு உட்கார வைக்கிறான். என்ன சீதா, நான் உன் மேல எவ்வளவு லவ்வா இருக்கேன், நீ போய் என்ன லூசுன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்றது, நீயும் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி வந்து ஒரு டைம் வந்து ரொம்ப லவ்வா நடந்துக்கிறான், இன்னொரு டைம் வந்து ரொம்ப ராட்சசிய மாதிரி நடந்துக்கிறான். இதை பார்த்துட்டு வந்து சீதா ரொம்ப பயந்து போய் அழுகுறாங்க. அழுதுட்டு சத்யாவுக்கு வந்து போன் பண்றாங்க. சத்யா போன் எடுத்துட்டு என்ன மீனா நீ வரவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அக்கா இன்னைக்கு வந்து எலெக்ஷன்ல வாக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, நீ என்ன வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீதா வந்து அழுகுறாங்க. ஏன் சத்யாந்திரி ஏண்டி என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சத்யா இவன் என்ன ரொம்ப போட்டு அடிக்கிறான் சத்யா, ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறான் சத்யா, என்னை வந்து கூட்டிட்டு போயிரு சத்யா அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னக்கா சொல்ற, என்ன சீதா சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சத்யா இவன் ரொம்ப போட்டு என்ன அடிக்கிறான், பயங்கரமா அடிக்கிறான், மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு அடிக்கிறான்டா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, தயவு செஞ்சு வந்து என்ன கூட்டிட்டு போயிரு சத்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இரு நான் ஒரு 10 நிமிஷத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. என்னாச்சு சத்யா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சீதாவை போட்டு ரொம்ப பயங்கரமா அடிக்கிறானா நம்ம அம்மா, போய் கூட்டிட்டு வந்துருவோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி வா கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா வந்து அருண் அப்போக்கு இல்ல. சரின்னு சொல்லிட்டு வந்து வா சீதா போவோம் அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. நீங்க வந்து ஏன் தெரிஞ்சா அவன் ரொம்ப என்ன அடிப்பாமாமா, எனக்கு பயமா இருக்குமாமா அப்படின்றாங்க. சரி சீதா வா இப்போதைக்கு முதல்ல போவோம், அதுக்கப்புறம் நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா முத நாள் நடந்தது வந்து இப்பதான் காமிக்கிறாங்க. நீத்து வந்து ஸ்ருதிட்ட வந்து பிரச்சனை பண்றதுக்காகவே வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன நான் கடை ஓபன் பண்ண போறேன்னு சொன்னேன், ஆனா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம நீ பாட்டுக்கு அமைதியா இருக்க, ரவி பேர்ல ஓபன் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே ஸ்ருதி வந்து கோவப்பட்டு உனக்கு என்ன ஏன் புருஷன் ரவியை மட்டும் தான் தெரியுமா, எத்தனை ரவியை வச்சிருக்கியோ யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே நீ துண்டு ஏய் நீ வந்து ரொம்ப பேசிட்டு இருக்க, உன் ரவி பேர்ல தான் வந்து கடை ஓபன் பண்ணிருக்கேன்னு உனக்கு
உனக்கு தெரியும்? தெரிஞ்சும் தான் ஏதோ தெரியாத மாதிரியே நடந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இந்த பாரு நீ வந்து தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்க. நீ யார் பேர்லயோ கடையை ஓபன் பண்ணி யாரு கேட்க போறா? நான் வரவும் மாட்டேன், ரவியும் வரமாட்டான், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ருதியோட அப்பா வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்துக்கிட்டே இருந்துட்டு இவன் என்ன நம்ம பொண்ணுகிட்ட நேரடியாவே வந்து மிரட்டுறா, இந்த கடை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டா எல்லா கடை எல்லாத்தையுமே வந்து மொத்தமா அடிச்சு நவுத்திட்டு வந்துடுறாங்க. ஒண்ணுமே வந்து கடையை வந்து ஓபன் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நொறுக்கி போட்டுட்டு வந்துடுறாரு. இத மறுநாள் வந்து பாக்குறாங்க. நீத்து வந்து பாத்துட்டு இதெல்லாம் வந்து முத்துவோட வேலையா தான் இருக்கும், நம்ம ரவியை வந்து டார்ச்சர் பண்றோம் அப்படின்னு நினைச்சிட்டு முத்து தான் இதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களாம் நினைச்சிட்டு வந்து போலீஸ்ல போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சிடறாங்க. போலீஸும் வந்து முத்துவை தேடிட்டு வந்துட்டு இருக்கு. இங்க கரெக்டா எலெக்ஷனோட முடிவும் வருது. எலெக்ஷன் முடிவு வந்தோன்னு பார்த்தா மீனா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. முத்து வந்து மீனா வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல மீனா, நீ தான் வின் பண்ணுவ, உனக்கு வந்து அந்த தகுதி இருக்கு, அந்த மனசும் உனக்கு இருக்கு, நீ தான் ஜெயிப்ப, பாத்தியா நான் சொன்னது நடந்துச்சு இல்ல அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஸ்ருதிலாம் வந்து ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்ல வந்து போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து நிக்கும் போது முத்து தான் போய் பேசுறாங்க. என்ன சார் என் ஒய்ஃபை வந்து அட்டாக் பண்ணவங்களை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க அதுக்காக வரல, வேற ஒரு விஷயமா வந்திருக்கோம் அப்படின்றாங்க. சொல்லுங்க சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்களை அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கேட்டுட்டு முத்துவும் மீனா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல உங்க பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீத்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நைட்டா வந்து நீங்க அவங்க கடையை அடிச்சு நொறுக்கி இருக்கதா வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் பண்ணேன், நான் ஏன் சார் அவ கடையை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க தம்பி பேர்ல தான் சார் அவங்க கடை ஓபன் பண்ணிருக்கதா நீங்க நினைச்சிட்டு அவங்க கடையை அடிச்சு நொறுக்கிக்கன்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. இல்ல சார் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்றாங்க. நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு வாங்க ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம், ஆனா வந்து இப்ப எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்க வந்து உங்களை கூட்டிட்டு போய் தான் ஆகணும், இன்ஸ்பெக்டர் உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்து வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் யார் பண்ண வேலையா இருக்கும்னு தெரியலையே, எப்படி வந்து முத்து வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. உடனே ஸ்வேதா வந்துகிட்டு சரி நம்ம போய் அந்த கடை பக்கத்துல பாப்போம், ஏதாச்சும் சிசிடிவி வந்து இருந்துருக்கு, பக்கத்து வீட்டுல தான் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு வந்து கண்டுபிடிச்சு யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொக்கே ஷாப் இருந்த கடைக்கே வந்து கூட்டிட்டு போயிறாங்க. பக்கத்துல எல்லாம் பார்த்தா எந்த இதுலயுமே வந்து சிசிடிவி கேமராவே இல்ல, ஆனா தூரத்துல இருந்து ஒரே ஒரு வீட்டுல மட்டும் இருக்கு. அதை போய் பார்த்தா வந்து ஸ்ருதியோட அப்பா தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து தெரியுது. இதை வந்து அந்த ஃபுட்டேஜை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்தா வந்து முத்துவை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க. மீனா வந்து சண்டை போடுறாங்க. என்ன சார் நீங்க வந்து சந்தேகத்தின் பேர்ல தானே அரெஸ்ட் பண்ணீங்க, எப்படி வந்து அவர் தான் உண்மையை செஞ்சிருக்காருன்னு சொல்லி இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க, நான் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே போலீஸ் வந்து தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தான் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்கா, இவங்க தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் எதுவுமே இல்லாம எப்படி நீ என் புருஷன் மேல கை வைப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து பயங்கரமா கோவப்பட்டு கேக்குறாங்க. உடனே வந்துட்டு போலீஸ் வந்து சொல்றாங்க, இல்ல மேம் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு, நாங்க விசாரிச்சு தானே அந்த உண்மையை சொல்ல முடியும், உண்மையை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, இல்ல சார் நீங்க வந்து சந்தேகத்தின் பேர்ல அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, ஏன் புருஷன் கம்ப்ளைண்ட் பண்ணும் போது இதே மாதிரியா பண்ணீங்க, போய் பார்த்தவங்க விசாரிச்சவங்க பேருக்கு விசாரிச்சுட்டு தானே வந்தீங்க, இப்ப இவரை மட்டும் இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே ஸ்வேதாவும் வந்துட்டு ரூல்ஸ் பேசுறாங்க, நீங்க வந்து ஒரு சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம், எஃப்ஐஆர் போடுற வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கும் போது நீங்க எப்படி அவங்களை அடிக்கலாம், ஆனா இவர் தப்பே பண்ணல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன மேம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா சார் இவங்க தப்பு பண்ண கிடையாது, இந்தாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ருதி தான் வந்து கொடுக்குறாங்க. யாரு பண்ணான்னு தெரிஞ்சுச்சா அப்படின்னு வந்து போலீஸ் கேட்கும்போது ஸ்ருதி சொல்றாங்க, ஆமா சார் என் அப்பா தான் வந்து பண்ணிருக்காங்க, என் ஹஸ்பண்ட் பேர்ல வந்து அவ வந்து ஷாப் வந்து ஆரம்பிச்சிருக்கா, அதுல கோவப்பட்டு என் அப்பா தான் வந்து பண்ணிருக்காரு, நீங்க வந்து எங்க அப்பாவை தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது ஃபுட்டேஜ்ல வந்து உங்க அப்பா கார்டு நம்பர் தான் தெரியுது, சரி மேம் நாங்க வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்துவா வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனா வந்து மீனா வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க, நீங்க வந்து தெரியாதனமா வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்க, இதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா ரொம்ப அடிபட்டிருக்கு. அண்ணாமலை வந்து பயப்படுறாங்க, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி எல்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல நீத்து வந்து என் மேல தப்பா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அடிக்கடி வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் போறதுனால நான் அந்த தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அசிம் பண்ணிட்டு அடிச்சிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி யாருதான் அந்த தப்பு பண்ணதான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அது ஸ்ருதியோட அப்பா தான் பண்ணிருக்காரு, ரவி பேர்ல வந்து பொக்கே கடை ஆரம்பிச்சிருக்கிறதுனால வந்து கோவப்பட்டு அப்படி பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிடா அதுல எல்லாம் நல்லதா நடந்துச்சா, சரி விட்டு பரவாயில்ல, ஏதோ நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து விட்டுறாங்க. அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி எலெக்ஷன் ரிசல்ட் என்னடா ஆச்சு, அதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லை யாருமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பா அது சொல்லவே இல்லையா, ஏன் மீனா நீ சொல்லலையா போன் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க அங்கேயே வந்து உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து எனக்கு எதுவுமே ஓடவே இல்லை, கையும் காலுமே ஓடவே இல்லை, அதான் வந்து நான் நேரடியா வந்து உங்களை பார்க்க தான் வந்தேன், நான் யாருக்குமே வந்து சொல்லவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி என்னதாமா ஆச்சு சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான்
ஜெயிச்சிட்டேன் மாமா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜயாவும் மனோஜும் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஆனா வந்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு தெரியுமா அந்த தலைவி போஸ்டுக்கு மனசு வந்து உங்கள்ட்ட இருக்கு, நீ எல்லாருக்கும் வந்து நல்லதுதான் செய்வ, நல்லதுதான் உனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே வாழ்த்துறாங்க. இந்த பக்கம் சீதா வந்து காமிக்கிறாங்க. சீதா வந்து அவங்க அம்மாட்ட வந்து ரொம்ப அழுகுறா. அம்மா என்னால வந்து அவன்கிட்ட கூட வாழ முடியாதுமா, என்ன வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஒரு நேரம் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் என் அம்மா அளவுக்கு உன்னை நான் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி பேசுறான். அடுத்த நேரம் பார்த்தா என்னை போட்டு ரொம்ப அடிக்கிறாமா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் காமிக்கிறாங்க. உடம்பெல்லாம் ஒரே காயமா இருக்கு. உடனே வந்துட்டு சத்யா வந்து சரிவா நம்ம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. உடனே சீதா வந்துட்டு இல்லடா அதெல்லாம் வேணாம், அது செஞ்சா அது அவனுக்கும் இன்னும் பிரச்சனையா போயிடும், வேலையிலையும் பிரச்சனையா போச்சுன்னா இன்னும் என் மேல ரொம்ப கோவப்படுவான், உன்னை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்டா, அது மட்டும் தான் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை வந்து ரொம்ப பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து முத்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு சீதாட்ட வந்து பேசுறாங்க. என்ன சீதா முடிவு பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னைக்கு எப்படியாச்சும் அவனை ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துடணுமா, ஒருவேளை அவங்க அம்மா இறந்து போனதுனால வந்து அவர் இப்படி இருக்காரு, ஆனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா வந்துட்டு இருந்தாரு அப்படின்னா வந்து அவரை எப்படியும் கியூர் பண்ணிடுவேன், எனக்கு அவரை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறா. சரி நான் எப்படியாச்சும் பிளான் பண்ணி வந்து நான் அருணை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன், ஒரு 1 வீக் நாச்சும் வந்து டாக்டர் சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி வச்சு கம்பல் பண்ணி இருக்க வச்சிருவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி மாமா நான் இப்ப வீட்டுக்கு போறேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, என்ன சீதா அப்படி சொல்றா, அவர் வந்து ரொம்ப கோவத்துல இருப்பாருன்னு சொன்னேன், நீ என்னமோ இப்ப வீட்டுக்கு போறேங்கிறியே, எனக்கு பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா அழுகுறாங்க. இல்லம்மா என்னன்னா நான் போய் தானே ஆகணும், நான் போய் பாக்குறேன், அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வீட்டுக்கு போனா வந்து வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருக்கான், எல்லாத்தையுமே போட்டு அடிச்சு நொறுக்கி வச்சிருக்கான். ஆனா வந்து ரொம்ப போனோம்னா ரொம்ப பாசமா பேசுறான். எங்க சீதா பொண்ணு ஏன் என்கிட்ட சொல்லாம போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. உடனே சீதா பயந்துகிட்டே இல்லங்க அது வந்து அக்கா எலெக்ஷன் என்னாலா அதான் என்ன ரிசல்ட்னு பாக்குறதுக்காக போனேன், அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வந்தேங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி நீ அவங்க அக்கா எலெக்ஷனுக்காக போன, ஜெயிச்சிட்டாங்க கேட்டுட்ட, அப்ப நேரடியா வீட்டுக்கு தானே வரணும், நீ ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போன அப்படின்ற மாதிரி வந்து அருண் கேக்குறான். இல்லங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு, அம்மாட்ட சும்மா பேசுறதுக்காக போனேன் அப்படின்றாங்க. பேசுறதுக்காக போனியா இல்ல அந்த முத்தும் வந்திருந்தா என்ன வந்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போனியா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறான். இல்லங்க அதெல்லாம் இல்ல, நானும் சும்மா சத்யாட்டையும் அம்மாட்டையும் பேசிட்டு தான் வந்தேன் அப்படின்றாங்க. சரி சத்யாவையும் மாமாவையும் பேசிட்டு நேரடியா வீட்டுக்கு வர வேண்டியதானே, அது எப்படி அதுவும் அந்த முத்து வந்து வீட்டுல வந்து விட்டுட்டு போறான், என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இல்லங்க நான் வர வழியில வந்துட்டு இருந்தேன், சும்மா நடந்து வந்துட்டு இருந்தேன், மாமா பார்த்துட்டு வா நான் டிராப் பண்றேன்னு வந்து விட்டுட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. ஓ இதெல்லாம் நீ சொல்லுவா நான் நம்பணும், இதெல்லாம் வந்து அப்படியே நடந்ததா நான் நினைச்சுக்கணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பெல்ட்டை கட்டி அடிக்க வரான். கரெக்டா வந்து முத்து வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் போது, மாமா வேணாம் மாமா விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லி சீதா வந்து ரொம்ப அழுகுறாங்க. ஆனா வந்து அருணுக்கு வந்து பயங்கர கோவம் வருது. ஏன் பொண்டாட்டி நான் அடிக்கிறேன், நீ உனக்கு என்னடா தேவை, நீ ஏன்டா வீட்டுக்குள்ள வந்த, நீ முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஆனா வந்து முத்து வந்து அருண் அடிச்சு போட்டுறாங்க. அடிச்சு போட்டு கையையும் காலையும் வந்து கட்டி போட்டு சேரோட சேர்த்து கட்டி வச்சிடறாங்க. கட்டி வச்சுட்டு இந்த பாரு தேவையில்லாம வந்து ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துற அப்படின்னா அது வந்து உங்க அம்மாவை அசிங்கப்படுத்துறதுக்காக சமம், நீ உன் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கிறியோ அதுலதான் தெரியும் உங்க அம்மாவோட வளர்ப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி திட்டிட்டு சீதாவை அழைச்சுக்கிட்டே போயிடுறாங்க. சீதா வந்து அழுகுறாங்க. இல்ல மாமா இப்ப நான் வந்து அவர் கூட இருக்கிறோம், ஆனா அவரை விட்டு வந்துட்டேன்னா இன்னும் வந்து கஷ்டமா போயிடும் அப்படின்றாங்க. அதை நான் பாத்துக்கிறேன் நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு சீதாவை வந்து அவங்க அம்மா வீட்டுல விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு மறுபடியும் அருண்கிட்ட வராங்க. அருணை வந்து ஒரு வழியா வந்து மயக்க மருந்து கொடுத்து மயக்கமடைய வச்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ஸ்ருதியை வந்து காமிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து அவங்க அப்பாட்ட வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுறாங்க. நான் தான் சொன்னேன்ல அவ வந்து கடை ஓபன் பண்ணாலும் நம்ம கண்டுக்காம இருந்தா மட்டும்தான் வந்து அவ அடங்குவா, மேலை நீங்க வந்து என்ன நல்லா வாழ வைக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து இன்னமும் எனக்கு வந்து பிரச்சனை தான் கொடுக்குறீங்க. நான் போலீஸ்ல போய் உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், நான் இனிமே இங்க இருக்க போறதில்ல, நான் ரவி கூடயே போய் வாழ போறேன், அவன் ரவி எனக்காக தானே இருக்கிறான், நான் அவன் கூடயே போயிடுறேன், ஆனா நீ வந்து தயவு செஞ்சு என்னை பார்க்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கோச்சிட்டு வீட்டுக்கு சுத்தி வந்து ரவியை கூட்டிட்டு இங்க வந்துடுறாங்க. ரவி வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஃபேமிலி வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா மனோஜ் மட்டும் வந்து ஒரு மாதிரி டல்லா இருக்கான். மனோஜை பார்த்துட்டு என்னடா நாங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம், நீ ஏன்டா அப்படி மூஞ்சி தூக்கிட்டே திரியுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மனோஜ் வந்து சொல்றான், ஏன்னா உங்களுக்கு என்ன நீங்களாம் வந்து ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, ஆனா என் வாழ்க்கையை பாருங்க டைவர்ஸும் ஆக மாட்டேங்குது, பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் என் வாழ்க்கை அப்படி போகுது, ஒருத்தன் கார் ஓட்டுறான் அவன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, ஒருத்தன் குக்கிங் செஃப் அவன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கு, நான் மட்டும்தான் அப்படி தெரியுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி விடுடா பாத்துக்கலாம், எப்பயாச்சும் வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம், அதான் வந்து அவங்க வந்து இனிமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதெல்லாம் டைவர்ஸ் வாங்கிடலாம் விடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதெல்லாம் உண்டுதான், அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க தான், ஆனா வந்து அவ வேற ஏதாச்சும் பிளான் பண்ணி இன்னும் இழுப்பாலும் எனக்கு பயமா இருக்கு, நான் எப்போ அமெரிக்கா போறது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருக்காங்க. கரெக்டா
ரோஹிணி வந்து உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு என்ன மனோஜ் அமெரிக்கா போறியா? எதுக்குமா அமெரிக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து மொத்த குடும்பம் வந்து கோவப்படுறாங்க. எதுக்காகப்பா வந்த, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. போய்க்கலாம் ஆன்ட்டி, ஆனா முக்கியமான ஒரு விஷயம் அங்கிள்கிட்ட சொல்லணும்ல, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்றாங்க. அங்கிள்கிட்ட சொல்லணுமா? நீ என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து அண்ணாமலை கேட்கும்போது, உங்களுக்கே தெரியாத ஒரு உண்மை, இங்க 2 பேர் வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து இன்னும் பொய்யா நடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து சொல்லணும்ல. நான் ஒரு பொய்யை சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வீட்டை விட்டு அனுப்புனீங்க. இப்ப அவங்களும் பொய் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அவங்களையும் வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்களா அப்படின்றாங்க. யாரு என்ன பொய் சொன்னாங்கன்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதோ உங்க பையனும் உங்க ஒய்ஃபும் தான் பட் இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை ஒருத்தன்ட்ட அடகு வச்சிருக்காங்க, பொய்யான உங்க கையெழுத்தை போட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜயாவும் மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த சீன் வந்து முடியுது. நாளைக்கு வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.